வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ரேடிங் பேசிக்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம டிசம்பர் 10க்கான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துங்க. அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி இப்போ ஒரு பேரலல் சேனல் பேட்டர்ன் இது சொல்ல முடியாது, ரைசிங் வெஜ்ஜுன்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா கீழே ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போய் இப்படி ஜிக்ஸாக்கா மார்க்கெட் ஒரு இடத்துல சப்போர்ட் போயிட்டு வந்துட்டு இருக்குங்க. இங்கே கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு இடத்துல ரெசிஸ்ட் ஆகி மார்க்கெட் இப்போ கீழே வந்துகிட்டு இருக்கு. இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா, மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லோவை பிரேக் பண்ணக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறோம்? இதுதான் இருக்கிறதுலே ரீசன் லோ. இந்த லோவில் இப்போ சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு, இதை பிரேக் பண்ணக்கூடாது. ரெண்டாவது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, சப்போஸ் அப்படி இந்த லோவை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா செகண்ட் டார்கெட்டாக நமக்கு கீழே மார்க்கெட் இங்கே வந்து டேப் பண்ணிட்டு இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரீம் லோவில் இருக்கிற லிக்விடிட்டிலாம் கலெக்ட் பண்ணிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு ரெண்டு சைடுமே ஈக்குவல் பாசிபிலிட்டி இருக்குன்றனால நம்ம மார்க்கெட்டை சேஃபாக அப்சர்வ் பண்ணி எந்த சைடு நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு பார்த்து அதுக்கப்புறமா ட்ரேட் எடுக்கலாம். வாங்க, இப்போ சேம் சார்ட் நம்ம 5 மினிட்ஸில் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மார்க்கெட் இன்னைக்கு இதுதான் 9:15 கேண்டில். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு பெரிய கேண்டில் வந்து நின்றுட்டு இருக்கு. மேபி இங்கேருந்து சப்போர்ட் எடுத்தாங்க அப்படின்னா நல்லா மேலே போகிறதுக்குண்டான பாசிபிலிட்டி இருக்குது. இல்லை சப்போர்ட் எடுக்கல அப்படின்னா இதை பிரேக் பண்ணி கீழே வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ ஒரு ட்ரேட் எடுத்திருக்கோம். அந்த ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் போயிட்டு இருக்கு. அந்த ட்ரேடு 666க்கு எடுத்திருக்கோம், 45 குவான்டிட்டிஸ். ஸோ என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, மார்க்கெட் சப்போர்ட்டுக்கிட்ட இருந்து நல்லா ரிவர்ஸ் ஆகும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். நல்லாவே புல்லிஷாக போகிறாங்க. பார்ப்போம் இந்த ட்ரேட் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக அமையுதுன்னு. ஸோ டார்கெட் ஆஸ் யூஷுவல் 100 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கோம், பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளோட ஸ்டாப் லாஸை மாடிஃபை பண்ணி நம்மளோட பை ப்ரைஸ் கிட்ட வச்சுக்கலாம். ஸோ தட் நமக்கு எந்த விதமான லாஸும் இருக்காது. நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 766. பார்க்கலாம் மார்க்கெட் இந்த ஹைட் வரைக்கும் போகிறாங்களான்ட்டு. ஏன் நம்ம அவ்வளோ பெரிய டார்கெட் வச்சுருக்கோம் அப்படின்னா, மார்க்கெட் இன்றைக்கி சரியான சப்போர்ட் ஜோனில் லாக் ஆகிருக்காங்க. இப்போ இங்கேருந்து நமக்கு இந்த ட்ரேடில் லாஸ்ன்னு எதுவும் இல்லை. ஏன்னா இந்த ட்ரேடில் ஆல்ரெடி நம்ம ப்ராஃபிட் ஜோனில் தான் இருக்கோம். ஸோ விட்டு பார்க்கலாம். 100 பாயிண்ட்ஸ் கிடச்சா ஓகே, இல்லை அப்படின்னா we are happy to go with whatever the profit we got. இங்கேருந்து ஒரு ஷார்ப் ப்ரொஜெக்ஷன் இருக்குது மார்க்கெட்ட. பார்க்கலாம் இந்த கேண்டில் க்ளோஸ் பேஸ் பண்ணி நம்ம இந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். எப்பயுமே கேண்டில் க்ளோஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுறது தான் ஒரு நல்ல ட்ரேடிங் ப்ராக்டிஸ். எந்த ரெட் கேண்டிலும் வைக்கல, புல்லிஷாக தான் இருக்காங்க. மார்க்கெட் சின்ன சின்ன புல் பேக்ஸ் வந்துட்டு தான் மேலே போவாங்க. இன்ன வரைக்கும் எந்த ரெட் கேண்டிலும் வைக்கல. சடனாக ஒரு நல்ல ரிஜெக்ஷன் ஆனால் கூட பையர்ஸ் விடலை. பையர்ஸ் நல்லா மார்க்கெட்டை புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட் நல்லா புல்லிஷாக இருந்தால் கூட அந்த மார்க்கெட் இப்போ கிராஸ் பண்ணாங்கன்னா நல்லா வால்யூமோட கிராஸ் பண்ணுவாங்க, பார்க்கலாம். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட் இங்கேருந்து பிரேக் பண்ணி போவாங்க அப்படிங்கிறது தான். பட் ஆனால் மார்க்கெட் இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. இப்போ பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நல்லா வால்யூமோட பிரேக் பண்ணணும், அப்போ தான் ட்ரஸ்ட் பண்ண முடியும். நல்லா வால்யூமோட பிரேக் பண்ணுறாங்க. நல்லா போய் க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம டார்கெட்டை ரீச் பண்ணிட முடியும். நல்லா வால்யூமோட போகிறாங்க. பட் கேண்டில் அந்த லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சா தான் நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும். இல்லைனா இன்னுமே மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம். நல்லா வால்யூமோட மூவ் ஆகிறாங்க, சூப்பர். பட் ஸ்டில் மூவ் ஆனால் கூட நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா விக்கு பெருசாக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறதுனால நான் ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஏர்லியாகவே க்ளோஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன், பார்க்கலாம். மார்க்கெட்டிங்கிறது ரிஜெக்ட் ஆகுறாங்க. ஸோ இட்ஸ் பெஸ்ட் வி ஆர் எக்ஸிட்டிங் ஹியர். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த இடத்துல எக்ஸிட் ஆயிருந்தோம். இந்த இடத்துல ஒரு சின்ன ரிஜெக்ஷன் காட்டினதுமே அதுக்குண்டான ரீசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட அங்கே இருந்து ரிஜெக்ட் ஆகி நம்ம வாங்கின பையிங் பிளேஸ் கிட்டே வந்துட்டாங்க. நம்மளோட பையிங் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 666. ஸோ இந்த ரேஞ்சு கிட்ட நம்ம வாங்கியிருந்தோம், ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு நம்ம கரெக்டாக அந்த ரிஜெக்ஷனை கண்டுபிடிக்கல அப்படின்னா நம்ம இவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணதுக்கு பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். அதனால தான் மார்க்கெட்டில் ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு நீங்கள் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்படின்னா கேண்டில் பை கேண்டில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். இந்த புல்லிஷாக போனாங்க, அடுத்து இங்கே புல்லிஷாக போனாங்க, அடுத்து பேரிஷாக வந்தாங்க, இந்த லோக்கு வரல, அடுத்து இந்த லோக்கு வரல. ஸோ புல்லிஷாக தான் இருக்காங்க, கன்ஃபார்ம் பண்ணலாம். அடுத்து இங்கேருந்தே மேலே போனாங்க புல்லிஷாக. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா புல்லிஷாக போனவங்க அடுத்தடுத்து புல்லிஷாக போகணும். இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில் போட்டாங்க. போட்டுட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ப்ரீவியஸ்
லைன்ஸ டச் பண்ணக்கூடாது. அவங்க அப்படியே போறதுன்னா புல்லிஷா போணும். இந்த இடத்துலருந்து ஒரு ரிஜெக்ஷன் எடுத்து கொஞ்ச நேரமா வர முடியாது. அப்பயே நம்ம கண்டுபிடிச்சுட்டோம். அவங்களால போக முடியாது அப்படின்ட்டு. ஸோ அத கண்டுபிடிச்சனால நம்ம சேஃபா இந்த இடத்துல எக்ஸிட் ஆயிட்டோம். ஸோ இப்ப நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்போ மேல வெயிட் பண்ண வேண்டிய டார்கெட் வந்து கம்மி தான். ஒரு 20 பாயிண்ட்ஸ். அந்த 20 பாயிண்ட்ஸ் வெயிட் பண்றதுக்காண்டி நம்மளால இவ்ளோ பாயிண்ட்ஸ விட முடியாது. அதாவது 40லருந்து ஆல்மோஸ்ட் அரவுண்ட் 690க்கு போயிட்டாங்க. ஸோ இது ஒரு 50 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் கவர் பண்றதுக்காக நம்ம வந்து ஒரு 60 பாயிண்ட்ஸ் விடுறது ஒரு நல்ல ட்ரேடிங் ஐடியாவா இருக்காது. அதனால எப்பயுமே உங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட்ட புக் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. உங்க டார்கெட் போகணும்னு வெயிட் பண்றது கரெக்ட் தான். பட் ஆனா நீங்க டெஃபினட்டா ஒரு இடத்துல மார்க்கெட்டோட ரிஜெக்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். இப்போ நான் இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். ஒருவேளை மார்க்கெட் மேலே போனால் என்ன பண்ணுது? மேலே போனால் உங்களுக்கு ப்ராஃபிட் தான் மிஸ். ஆனால் இந்த ப்ராஃபிட் உங்களுக்கு லாக் ஆகிடுது இல்லை. சப்போஸ் இந்த அளவுக்கு கிளியர் ரிஜெக்ஷன் கீழே வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த லாஸ் நீங்க வந்து ப்ராஃபிட்ட பார்த்துட்டு உங்களுக்கு மைண்ட் செட் என்ன, ஐயோ! அப்பயே புக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணும். அதனால எப்பயுமே கிடைச்ச ப்ராஃபிட்ட புக் பண்ணுங்க. இன்னும் அவங்க மேல போனா கூட வருத்தப்பட்டுக்காதீங்க. ஓகேங்களா? சரி வாங்க நம்ம ஆர்டர் புக் பார்க்கலாம். இப்போ நீங்க ஆர்டர் புக் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் 922க்கு ஒரு என்ட்ரி எடுத்திருக்கேன். 674க்கு என்ட்ரி எடுத்துட்டு டே லோக்கு திரும்ப வரும்போது நான் வந்து 651க்கு மறுபடியும் ஒரு 15 குவான்டிட்டிஸ் ஆவரேஜ் பண்ணேன். இந்த இடத்துல ஆவரேஜ் வந்து என்னோட ரிஸ்க் கெப்பாசிட்டிக்குள்ள தான் இருந்தது. ஏன்னா என்னோட மேக்ஸிமம் குவான்டிட்டிஸே 60. ஸோ நான் அதில் பிரித்து தான் போட்டிருந்தேன். 30 + 15 இன்னும் 15 குவான்டிட்டிஸ் எனக்கு லிவரேஜ் இருக்கு. ஸோ 45 குவான்டிட்டிஸ். நான் இந்த ட்ரேடோட ஹோல்டிங் டைம் பார்த்துக்கிட்டேன் கிட்டத்தட்ட 922 10 5 அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஒரு 45 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் நம்ம ஆக்டிவாக ட்ரேடில் இருந்ததுனால நமக்கு இன்னைக்கு டேயோட ப்ராஃபிட் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 3000 நமக்கு கிடைச்சது. ஸோ இந்த 45 மினிட்ஸ் ஆக்டிவாக இருக்கிறது தான் இது சேலஞ்ச். நிறைய ட்ரேடர்ஸ் நியூ ட்ரேடர்ஸ்க்கு அவங்களுக்கு ட்ரேட் பண்ணால் குயிக்காக சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. பட் அது இல்லை. உங்களோட நாலேஜ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ட்ரேடை கரெக்டாக ஹோல்ட் பண்ணணும். கரெக்டாக ஹோல்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். சரி வாங்க இன்னைக்கு ஏன் இந்த ட்ரேட் எடுத்தோங்கிற லாஜிக்கை பார்க்கலாம். அதாவது மார்க்கெட்டில் இப்போ பேங்க் நிஃப்டி ஒரு மாதிரி கன்சால்டேஷனுக்குள்ளே போயிட்டு இருக்கு. அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. மார்க்கெட் இங்கிருந்து மேலே கீழே மேலே கீழே மேலே கீழேன்னு போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்மளோட லாஜிக் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லோவை கட் பண்ணவே கூடாது. பியூட்டிஃபுல்லாக இன்னைக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 மினிட்ஸில் நமக்கு இன்னைக்கு ட்ரேட் ஸ்டார்ட் ஆகும்போதே மார்க்கெட் கிட்டத்தட்ட 9.15 கேண்டில் நம்ம சப்போர்ட்டுக்கு வந்தாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் அப்சர்வ் பண்ணுவோம். ஏன்னா வால்யூம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்படி வெயிட் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா செகண்ட் கேண்டில் இங்கிருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி காமிச்சாங்க. ஸோ ஒருவேளை சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா நமக்கு இந்த கேண்டில் என்ட்ரி ஒரு நல்ல என்ட்ரியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இங்கே என்ட்ரி எடுத்தேன். என்ட்ரி எடுத்ததும் கீழே வந்தாங்க. நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா என் மைண்ட் செட்டுக்கு என்னோட ரிஸ்க் கெப்பாசிட்டிக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுட்டேன். ஸோ 50 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ்ங்கிறது இப்போ நான் இன்னைக்கு ஒரு 3K ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதில் பாதி அதாவது 1500 என்னோட ரிஸ்க். ஸோ 1:2ல நான் ரிஸ்க் ரேஷியோ வச்சிருந்தேன். வச்சிருக்கும்போது என்னோட ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணல. கீழே இந்த இடத்துக்கு வரும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இது ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ணி நான் வந்து என்னோட ரிஸ்க் கெப்பாசிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு ஆவரேஜ் பண்ணேன். ஸோ ஆவரேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னோட ரூல். பட் என்ன பாயிண்ட் அப்படின்னா உங்களோட ரிஸ்க் கெப்பாசிட்டிக்குள்ளே நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோட மேக்ஸிமம் ரிஸ்க் கெப்பாசிட்டி வந்து 60 குவான்டிட்டிஸ். அதாவது நான் மேக்ஸிமமாக எவ்வளோ குவான்டிட்டிஸ் போடுவேன் அப்படின்னா 60 குவான்டிட்டிஸ் என்னோட கேபிட்டல் சைஸ்க்கு. பட் இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 30 குவான்டிட்டிஸோட ஸ்டார்ட் பண்ணேன். பண்ணிட்டு கீழே வரும்போது நான் ஒரு 15 குவான்டிட்டிஸ் ஆட் பண்ணேன். தட் மீன்ஸ் இன்னுமே நான் வந்து என்னோட ரிஸ்க் கெப்பாசிட்டிக்குள்ளே தான் இருக்கேன். ஸோ 45 குவான்டிட்டிஸ் வச்சுட்டு நான் வெயிட் பண்ணும்போது என்னோட ஆவரேஜிங் பாயிண்ட் இந்த இடத்துல இருந்தது. நம்ம நினைச்ச மாதிரி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ஒரு நல்ல மூவ் கொடுத்தாங்க. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவ்க்கு அப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் ஆனாங்க. அப்புறம் திரும்ப இங்கே ஒரு மூவ் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில் போட்டாங்க. போட்ட உடனே நம்ம இந்த இடத்துல எக்ஸிட் ஆனோம். ஏன் எக்ஸிட் ஆனோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துலயே கிட்டத்தட்ட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு 70 பாயிண்ட்ஸ் கலெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ 70 பாயிண்ட்ஸ் கலெக்ட் ஆயிடுச்சு. மீதி இருக்க 30 பாயிண்ட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ ரிஸ்கில் ஹோல்ட் பண்ணணும்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஒரு 30 பாயிண்ட் நீங்கள் ஒரு 10 பாயிண்ட் ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். அந்த 10 பாயிண்ட் ரிஸ்க் எடுத்து பார்த்தேன். எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறப்போ நான் டக்குன்னு இந்த இடத்துல எக்ஸிட் ஆனேன். எக்ஸிட் ஆனதுக்கு நான் இப்போ ரீசன் உங்களுக்கு நல்லா சாலிடாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் நம்ம எக்ஸிட் ஆனதுக்கு அப்புறமே மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் மார்க்கெட்டில் ஈஸியாக பணம் சம்பாதிக்க முடியும்னு யாராவது சொன்னால் நம்பாதீங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ட்ரேடை எடுக்கிறது ரொம்ப சுலபம். எடுத்ததுக்கப்புறம் அந்த ட்ரேடை மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். அது எப்போ வரும்னா பை ப்ராக்டிஸ். நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக சார்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்க உங்களுக்கு மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு புரியும். மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு புரிஞ்சுதுன்னா நீங்கள் என்ன மாதிரியான டிசிஷன்ஸ் எடுக்கணும்னு உங்களுக்கு தெரிய வரும்.
இதே மாதிரியே நீங்களும் சிம்பிளான லாஜிக்ஸ்லாம் வச்சு ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். பட் இட் நீட்ஸ் லாட்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ். சரிங்களா? ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் லைக் த வீடியோஸ். உங்களோட வேல்யூபிளான டைம் கொடுத்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வில் see you in the next video.